என்னெல்லாம் சிந்தனைகள், என்னெல்லாம் உணர்வுகள், என்னவெல்லாம் யோசனைகள் நமக்கு வருகிறதோ, நம்ம வாழ்க்கையை குறித்து வருகிறதோ, நம்ம விருப்பத்தை சார்ந்து வருகிறதோ, நம்ம பிரச்சனையை சார்ந்து வருகிறதோ, நம்ம சூழ்நிலையை சார்ந்து வருகிறதோ, ஸ்தோத்திரம், நம்ம எதிர்பார்ப்பை சார்ந்து வருகிறதோ, எதிர்காலத்தை சார்ந்து வருகிறதோ, நம்ம ஸ்தோத்திரம் ஜெபத்தை சார்ந்து, உபவாசத்தை சார்ந்து, ஆலயத்தை சார்ந்து, ஊழியத்தை சார்ந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை சார்ந்து, நம்மளுடைய ஸ்தோத்திரம் விருப்பங்களை சார்ந்து, குடும்பத்தை சார்ந்து என்னென்ன தாட்ஸ், எண்ணங்கள், யோசனைகள், விருப்பங்கள், ஆசைகள் வருகிறதோ இவைகளை எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பார்த்து அவைகளுக்கு நல்ல முடிவை ஆண்டவர் தருவாராம். நல்ல கைகளை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை ஒரு அப்பா கிட்ட போய் ஸ்தோத்திரம், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுப்பா, இது தாங்கன்னா கூட ஸ்தோத்திரம், இருமா அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு மனைவி கணவர்கிட்ட போய், ஏங்க இதை கேட்டு ஒரு வாரம் ஆச்சு இன்னும் வாங்கி தரலையா, இருமா இருமா நாளைக்கு செய்யறேன் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவார். ஸ்தோத்திரம். ஒரு அதிகாரி கிட்ட போய் கேட்கும்போது, சார் 4 நாளா வந்து போறேன் சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார், இருமா இருமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுமா, செய்யறேன். நம்ம என்னதான் எந்த இடத்துல எங்க எவ்வளவு தூரம் ஆவலா போனாலும் அந்த இடத்துல உடனே நடக்கிறது இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுங்க, கொஞ்ச நேரம் காத்துருங்க, இல்ல இன்னைக்கு இல்ல நாளைக்கு செய்யறேன் அப்படின்ற பதில தான் ஸ்தோத்திரம் நாம பார்க்க முடிகிறது. ஆனா இந்த இடத்துல, இந்த வாக்கு தத்தத்துல, இம்மாத வாக்கு தத்தத்துல ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் அழகாக அவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். உங்க விருப்பத்துக்கு நான் முடிவை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உன் ஆசைக்கு நான் முடிவை கொடுக்கிறேன். நீ ஆசைப்பட்டுட்ட, அதுக்கு முடிவு கொடுத்துறேன். நீ நினைச்சிட்ட, அதுக்கு முடிவு கொடுத்துறேன். உன் எண்ணத்துக்கு, உன் நினைவுகளுக்கு நான் முடிவை கொடுத்துட்டேன். உன்னுடைய தாட்ஸ் அவைகளுக்கு நான் முடிவை கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. இந்த மாதம் நம்ம விருப்பங்களுக்கு கர்த்தர் முடிவை கொடுக்கிற மாதம். ஹல்லேலூயா.